நமது போதகர் ரூபன் சத்யராஜ் அவர்களின் 40 வருட ஊழிய பயணம். பசுமைகள் நிறைந்த சோலைவனம், அருவிகள் சலசலத்து ஓடும் ஆறுகள், பிரம்மாண்டமான மலைகள் சூழ்ந்து நிற்க, திரும்பின திசையெல்லாம் செழிப்பான வயல்வெளிகளோடு திருநெல்வேலி மாவட்டத்தின் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் அழகான கிராமம் கருத்தப்பிள்ளையூர். இத்தனை வளமிக்க குக்கிராமத்திற்கு தேவன் தந்த இன்னும் ஒரு ஆசிர்வாதம் ரூபன் சத்யராஜ் அவர்கள். வயலை அறுவடை செய்து கொண்டிருந்த ஜீவமணி அம்மாவின் இளைய புதல்வன் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய புறப்பட்டதும் இந்த கிராமத்திலிருந்துதான். அந்தமான் சரித்திரத்தில் சகாப்தம் படைத்த தேவ ஊழியரின் வாழ்க்கை வரலாறை இப்போது பார்க்கவிருக்கிறீர்கள். சரித்திரத்தை பிளந்த இயேசு கிறிஸ்துவுக்காக சரித்திரம் படைக்க உங்களுடைய இரத்தமும் துடிக்க வேண்டும் என்ற ஆத்தும பாரத்தோடும், வசதியற்ற கிராமத்தில் பிறந்தாலும் பணபலம் கல்வித்திறன் இல்லாவிடிலும் ஆத்ம நேசருக்காக வைராக்கியம் கொண்டால் அந்த மனிதனை தேவன் எப்படி பயன்படுத்துவார் என்பதையும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த படத்தொகுப்பை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். 1959 வருடம் காலம் சென்ற திரு மதுரம் மற்றும் திருமதி ஜீவமணி அவர்களுக்கு கடைசி மகனாக பிறந்தவர் நமது போதகர். 4 மூத்த சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரி மத்தியில் தனது சிறு வயது முதற்கொண்டு தேவ பக்தியிலும் வைராக்கியத்திலும் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை மனப்பாடம் செய்வது, வேதத்தை முழங்காலில் நின்று வாசிப்பது, அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது, ஆலயத்தின் காரியங்களில் கலந்து கொள்வது, ஊழியர்களுக்கு பணிவிடை செய்வது என்று தனது சிறு வயதிலேயே பக்தி வைராகியத்தில் வளர்க்கப்பட்டார். பள்ளி படிப்பை முடித்து மேற்படிப்பிற்காக தனது தாயாரிடத்தில் பேசும்போது 2 வயதில் செய்த அர்ப்பணத்தை நினைவு கூர்ந்து ஊழியத்திற்கான படிப்பிற்கே செல்ல வேண்டும் என்ற ஆசையை தாயார் சொன்னார்கள். ஊழிய படிப்பா என்ற ஒரு அதிர்ச்சியோடு ஊழியத்திற்கு செல்லவே முடியாது என்று தனது தாயாரோடு சண்டை போட்டு சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். சென்னையில் சூழ்நிலைகள் வித்தியாசமானதாய் இருந்தது. நண்பர்கள், வேலை என்று தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை. சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினார். நாளடைவில் நம்பின நண்பர்களால் கைவிடப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய் என்ன வாழ்க்கை என்ற கேள்வியோடு சில காலம் நகர்ந்தது. கெட்ட குமாரனை குறித்த சம்பவம் மனதை மறுபடியும் தொட்டுக்கொண்டே இருந்தது. ஒருவேளை உணவிற்கே வழியில்லை என்ற நிலையில் கஷ்டத்திலும் சரியான உணவு தந்த தாயார் நினைவுக்கு வர தொடங்கினார். எப்படி திரும்பி செல்வது என்ற குழப்பத்தில் கவலையும் வெறுப்பும் தன் மனதை ஆழ்த்த வாழ்க்கையை தற்கொலை செய்து முடித்துக் கொள்ளலாம் என்று மெரினா கடற்கரைக்கு கடந்து சென்றார். தனக்கென்று அர்ப்பணித்ததை எப்போதும் அழகு பார்க்கிறவர் நமது ஆண்டவர். மெரினா கடலில் குதித்து சாக திட்டம் வைத்தவராய் மெரினா கடற்கரைக்கு சென்றபோது அங்கே ஒரு நற்செய்தியாளர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நற்செய்தியாளரின் சத்தத்தை கேட்டபோது எங்கோ கேட்ட சத்தமாயிருக்கிறதே என்று நினைத்து அவரை பார்த்தபோது தன் ஊரில் அநேக கூட்டங்களில் செய்து கொடுத்த அதே பிரசங்கியார். இவர் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு கடலில் விழுந்து உயிரை விடலாம் என்று எண்ணி செய்தியை கேட்க தொடங்கினார். வானம் முழங்கும்படியாய் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அவர் மிகுந்த சத்தத்தோடு வாசித்தார். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த வசனங்கள் அநேக முறை படித்திருந்தாலும் அப்போது அந்த வசனத்தை கேட்கும்போது உள்ளத்திலே பல கேள்விகள் எழும்பின. வாழ்க்கையின் தோல்விக்கு மரணம் ஒரு முடிவல்ல, தேவன் நடத்துவார் என்று அன்று இரவே தன் பாவங்களை அறிக்கையிட்டு
தேவனை தன் வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். மரிப்பதை விட வாழ வேண்டும் என்ற வாஞ்சை துளிர்த்தது. அன்றிலிருந்து மறுபடியும் தேவனோடு புதிய உறவு மலரத் தொடங்கினது. வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடத் தொடங்கினார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையில் உண்மை உத்தமத்தோடு வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அதிகாலை முழங்காலில் நின்று வேத வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்த போது, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற வசனத்தை வாசித்தார். அந்த வசனத்தை வாசித்த பின்னர் அந்த வசனத்திலிருந்து அடுத்த வசனத்திற்கு அவரால் செல்ல முடியவில்லை. உள்ளத்தில் ஏதோ ஒரு கிரியை நடப்பதை உணர்ந்தார். சிறு வயது முதல் பக்தி வைராகியமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே ஆலயங்களில் எவ்வளவோ ஊழியங்களை செய்த நானே இவ்வளவு மாயமாலமான வெளித்தோற்றமான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியும் என்றால், தேவனை அறியாத எத்தனையோ வாலிபர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துவார்கள்? அப்படியென்றால் மெரினா கடற்கரையில் சொல்லப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது தன் தலையின் மேல் விழுந்த கடமையல்லவா என்பதை உணரத் தொடங்கினார். பேசியதை உணர்ந்த போதகர் தேவனை நோக்கி கண்ணீரோடு, ஆண்டவரே, என் சிறு வயதிலிருந்தே என் அம்மா நான் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி கிட்டத்தட்ட பரிசுத்த கொடுமை செய்தார்கள். ஆனால் இப்போது இந்த வசனத்தின்படி சுவிசேஷம் அறிவிப்பது என் தலையின் மேல் விழுந்த கடமை. ஆதலால் என் அம்மா ஒப்பு கொடுத்ததற்காக அல்ல, உங்க அன்பை இப்போது நான் அனுபவிக்கிறேன். இந்த அன்பை உலகத்தில் எல்லாரும் அறிய வேண்டும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் நமது போதகரின் உள்ளத்தில் உன் அம்மாவின் அர்ப்பணிப்பையும் உன்னுடைய அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை என் ராஜ்ய பணியில் பயன்படுத்துவேன், உயர்த்துவேன். பல இடங்களுக்கு உன்னை நான் அழைத்து கொண்டு செல்வேன் என்றும், குறிப்பாக என் நாமத்தை ஒருமுறை கூட கேள்விப்பட்டிராத, நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாத கடினமான இடங்களுக்கெல்லாம் உன்னை கொண்டு செல்வேன். எரேமியாவுக்கு சொன்னது போல உன்னோடும் சொல்கிறேன், சிறு பையன் என்று சொல்லாதே, உனக்கு நான் தரும் வார்த்தைகளை உலகமெங்கிலும் கொண்டு செல் என்று தெளிவாய் தன்னுடைய ஊழியத்திற்காக நமது போதகரை தேவன் அழைத்தார். தன் தாயை பார்க்க வேண்டும் என்ற மிகுந்த ஆசையோடு அன்று மாலையிலேயே சென்னையிலிருந்து அவருடைய கிராமத்தை நோக்கி பயணமானார். ஆனால் பயணம் மாற்றப்பட்டு தாயை சந்திப்பதற்கு முன்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய 2 அண்ணன்மார்களை பார்க்கலாம் என்று நினைத்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கடந்து சென்றார். முதல் அண்ணனை சந்தித்து தன் ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து சந்தோஷமடைந்தார். 2வது அண்ணனை சந்தித்த போது அன்பாய் வரவேற்றார். போதகரின் ரட்சிப்பின் அனுபவத்தை அறிந்தவுடன் கட்டி தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனால் ஊழிய அர்ப்பணிப்பை சொல்லி ஊழியத்திற்காக வாய்ப்பை உருவாக்க கேட்டபோது மிகுந்த கோபமடைந்து, நீ ஊழியம் எல்லாம் செய்ய வேண்டாம், நீ காவல்துறையில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும், அதற்கு நான் படிக்க வைக்கிறேன் என்று போதகருடைய அண்ணன் சொன்னபோது, ஆண்டவருடைய அழைப்பை தெளிவாய் அறிந்த போதகர் அண்ணன் சொன்ன காரியத்தை ஏற்க மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த அவருடைய அண்ணன் தன்னுடைய பர்ஸை போதகருடைய முகத்தில் தூக்கி எறிந்து, எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல் என்று போதகரை அனுப்பிவிட்டார். அந்த பர்ஸிலிருந்து 10 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு தேவனின் அழைப்பை சுமந்தவராய் தன் தாயை பார்க்க கடந்து சென்றார். அதிகாலையில் தன் கிராமத்தை சென்றடைந்த போது கிராமமே தூங்கிக் கொண்டிருந்தது. ஆசை ஆசையாய் அவர் வீட்டை சென்றடைந்த போது போதகர் பார்த்த அற்புத காட்சி. அந்த அதிகாலை நேரத்தில் தனது வயதான தாயார் நெடு முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். நமது தேவன் அழைப்பை உறுதி செய்கிற தேவன். தன் தாயார் அதிகாலை வேளையில் என்னதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று காதை பக்கத்தில் வைத்து கேட்டபோது
அந்த தாயாருடைய உருக்கமான ஜெபம் இப்படியாக இருந்தது: ஆண்டவரே, என் கடைசி மகனை உம்முடைய ராஜ்ய பணிக்காக ஒப்புக் கொடுத்தேன். அவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று கடிதம் எழுதியிருந்தான். ஆனால் அவன் இன்னும் ஊழியத்திற்கு வரவில்லை. அவன் எங்கிருந்தாலும் அவனை ஊழியத்திற்கு கொண்டு வாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜெபத்தை கேட்ட போதகரின் உள்ளம் நெகிழ்ந்தது. ஆண்டவர் தன்னை அழைத்திருக்கிறார். தன்னுடைய அண்ணன்மார் தன்னை வழிநடத்தாவிட்டாலும் கர்த்தர் தன்னை வழிநடத்துவார் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். வழிநடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க கிறிஸ்துவே நம் போதகருக்கு வழிகாட்டியானார். ஒரு நாள் காலை பத்திரிகையில் ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பரம் வந்தது. உடனடியாக அதற்கு விண்ணப்பம் செய்து திருச்சியில் ஊழியத்திற்கான பயிற்சியை ஆரம்பித்தார். 2 வருட பயிற்சி முடிவதற்கு முன்பே அந்த பயிற்சியின் முதல்வர் போதகரிடம் உன்னை ஊழியத்திற்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்னபோது, நான் இன்னும் படிப்பே முடிக்கவில்லையே என்று போதகர் கேட்டதற்கு முதல்வர் இப்படியாக சொன்னார்: உன்னிடம் விசேஷத்த கிருபையை பார்க்கிறேன். நீ படித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை அருகில் சோலையாறு என்கிற இடத்தில் ஒரு சபை இருக்கிறது. அங்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் உன்னை அங்கே அனுப்புகிறார் என்று சொல்லி முதலாவது ஊழியத்திற்கான வாசலை ஆண்டவர் திறந்தார். சோலையாற்றில் ஊழியங்களை முடித்த பின்பு பொள்ளாச்சியில் உள்ள சூலேஸ்வரன்பட்டி என்ற கிராமத்திற்கு கடந்து சென்று ஊழியங்களை செய்தார். கிறிஸ்தவர்களே இல்லாத கிராமம் அது. ஜாதி பிரிவினைகளால் துண்டாடி கிடந்த ஒரு கிராமம். ஆரம்ப நாட்களில் வீடு கூட கிடைக்காமல், குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி இல்லாமல் பெட்டிக்கடையின் திண்ணைகளில் படுத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தவருக்கு இயேசுவை அறிந்திராத மக்களின் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மிஷனரி தரிசனத்தின் ஆரம்ப நாட்களாக கூட இந்த சூலேஸ்வரன்பட்டி ஊழியங்கள் இருந்தது. அந்த சூலேஸ்வரன்பட்டி ஊழியத்தில் கிட்டத்தட்ட 800 சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை கூறும்படி தேவன் உதவி செய்தார். சூலேஸ்வரன்பட்டி மக்களின் கொடுமையான வாழ்க்கையையும் பின்தங்கிய சூழ்நிலையில் மக்கள் இருப்பதை உணர்ந்த போது, ஒரு பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் உள்ள மக்களே இப்படி பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்தியாவின் பல பாகங்களில் உள்ள மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்ற கரிசனை உருவாகத் தொடங்கியது. அப்போதுதான் போதகருக்குள் உருவான இன்னொரு ஜெபம்: ஆண்டவரே, இது போன்ற யாருமே சந்தித்திராத, இயேசு என்று ஒருமுறையேனும் கேள்விப்பட்டிராத மக்கள் மத்தியில் என்னை அனுப்பும். என் இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குகிறேன் என்று ஜெபித்தார். 1979 ஆண்டு திருச்சியில் உள்ள மதுரம் ஹாலில் நடைபெற்ற கன்வென்ஷனில் காலம் சென்ற மதிப்பிற்குரிய வசந்த் எட்வர்ட் அவர்கள் அந்தமான் தீவுகளை குறித்து விவரித்து சொல்லி, இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு யாராவது இங்கு உண்டா என்ற சவாலை முன்வைத்தார். அழைப்பு பெற்றவர்கள் சிந்திக்க வேண்டிய காலமல்ல, செயல்பட வேண்டிய நேரம் என்பதை உணர்ந்தவராய் அந்தமானுக்கு மிஷனரியாக செல்ல நான் வருகிறேன் என்று அந்த நாளே ஒப்பு கொடுத்தார். சென்னையில் அந்தமான் ஊழியம் செய்வதற்குரிய பயிற்சியை எடுத்துக்கொண்டு 1980 ஆண்டு ஜனவரி மாதம் வசந்த் எட்வர்ட் அவர்கள் தலைமையில் 6 வாலிபர்கள் உணவு, வாழ்க்கை, உடை, எதிர்காலம், இருப்பிடம் எதை குறித்தும் சிந்தனை செய்யாமல் கம்பீரமாக அந்தமான் இயேசுவுக்கே என்ற வீர முழக்கத்தோடு கப்பலில் அந்தமானை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். அந்தமானில் வசிக்கும் பழங்குடியினருக்கு சிலுவை நற்செய்தியை அறிவிக்க ஆத்திரமும் அவசரமுமாயிருந்த நாட்களில் தீவுகளுக்குள்ளும் அடர்ந்த காடுகளுக்கும் கடந்து செல்ல அடிப்படை உபகரணங்கள் கூட வாங்க வசதியற்ற சூழ்நிலை. அடர்ந்த காடுகளுக்குள் செல்லும் போது மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சிகள் காலை கவ்வும்.
உபகரணங்கள் வாங்க வசதியற்ற சூழ்நிலையிலும் ஒரு நிமிடம் கூட வாழ்வில் வீணாக்காமல் அங்குள்ள அத்தனை கிராமங்களிலும் வீடு வீடாக, தனிநபராக, இனம், மொழி, மதம் எதை குறித்தும் கலங்காமல் இயேசுவே இரட்சகர், அவரே ஆண்டவர் என்று அறிவிக்கத் தொடங்கினார். அற்புத அடையாளங்களினால் அவர்கள் பிரசங்கித்த வசனங்களை தேவன் உறுதிப்படுத்தினார். இதன் மூலமாய் அந்தமானில் சபைகள் ஒவ்வொன்றாய் உருவாகத் தொடங்கின. முதலில் விம்பர்லிகஞ்ச், ரைட்மோ, பெரார்கஞ்ச் ஒன்றன் பின் ஒன்றாக சபைகள் தொடங்கப்பட்டு ஊழியங்கள் வளரத் தொடங்கின. கிராமத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அசுத்த ஆவிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடும். ஐயோ, அந்த பொடி பசங்களை தடுத்து நிறுத்துங்கள், அவர்கள் இங்கு வந்தால் நாங்கள் இருக்க முடியாது என்று அசுத்த ஆவிகள் அலறும். பல கிராமங்களில் கூட்டங்கள் நடத்தி பல்வேறு மக்களை ஆண்டவருக்காக வழிநடத்த தொடங்கினார். அதோடு உள்ளூர் மிஷனரிகளையும் உருவாக்க தேவன் உதவி செய்தார். அந்தமானின் கடைசி தீவு வரை சென்று ஊழியம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். 100 ரூபாய் உதவித்தொகை பெற்ற போதிலும் கூட சந்தோஷமாக ஊழியத்தை நிறைவேற்றினார். முதலில் குறிப்பிட்டது போல அடிப்படை உபகரணங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ததின் நிமித்தம் போதகரை மலேரியா காய்ச்சல் தொற்றிக்கொண்டது. 1984 ஆண்டு உயிர் பிழைப்பதற்கு வேறு இடத்தில் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டார். அதன் விளைவாக தன்னுடைய சிகிச்சைக்காக அந்தமானிலிருந்து சென்னையை நோக்கி பயணமானார். சென்னையில் மலேரியா தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் ஆவியானவர் ஊழியத்தின் பாதையை முற்றிலும் மாற்றினார். ஒரு மிஷனரியாக இருந்தவரை பல்வேறு இயக்கங்களின் மிஷனரிகளுக்கு பயிற்சி கொடுப்பவராகவும் மிஷனரி பணிகளை முன் எடுத்து நடத்தும் ஊழியங்களை தேவன் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து ஏற்ற துணையை தருவேன் என்று வாக்களித்த வாக்குமாரா வல்லவரின் வார்த்தையின்படி 1985 வருடம் மே 17 சகோதரி புளோராவுடன் மிக எளிமையாக திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டார். திருமணம் முடிந்த ஒரே மாதத்தில் தேவனின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சேலம் மாநகரில் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார்கள். வந்தவுடனே பேப்பர், புத்தகங்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த குடோனில் எலி, கரப்பான் பூச்சிகள் நிறைந்த அறைக்குள் தங்க வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் தேவ ஊழியத்தில் இச்சூழல் இவர்களை அதிகமாய் பாதிக்கவில்லை. சேலம் மாநகரில் அநேக வேதாகம கல்லூரி மாணவர்களை தேவனுக்கென்று உற்சாகப்படுத்தி தேவ நாமத்திற்காக உருவாக்கிவிட்டார்கள். ஊழியம் இல்லாத நாட்களில் மற்ற சுவிசேஷர்களோடு இரவு நேரங்களில் சென்று சுவர்கள், ரயில் நிலையம் போன்ற பல இடங்களில் தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை எழுதிவிட்டு வருவார். எப்படிப்பட்ட நபருக்கும் சுவிசேஷம் சொல்லும் விதமாய் இயேசு உன்னை நேசிக்கிறார், அதை சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டு அநேகருக்கு ஆண்டவரின் அன்பை இதன் மூலம் பகிர்ந்து கொண்டார். 1987 ஆண்டு தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க பெங்களூர் வந்து ஒரு இயக்கத்தோடு இணைந்து 3 வருடம் ஊழியம் செய்தார். 3 வருட ஊழியத்திற்கு பின்பதாக மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். போதகரும் அவரது மனைவியும் 1.5 வயது மகனும் அடுத்த வேளை உணவிற்கு என்ன வழி என்று தெரியாமல் தமிழ்நாட்டிற்கு செல்லலாம் என்று ஆண்டவர் பாதம் அமர்ந்து ஜெபித்த போது தேவன் திட்டவட்டமாக, இங்கேயே இரு, இதே பட்டணத்தில் நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று தேவன் பேசிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்கியிருந்த வீட்டில் வேதாகமத்தை முறையாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பட்டணத்தில் பயன்படுத்துவேன் என்று தேவன் பேசின வார்த்தையின்படி 1990 ஆண்டு 3 குடும்பங்களோடு அகாப்பே திருச்சபை என்ற நமது திருச்சபை ஆரம்பமானது. அற்பமான ஆரம்பம் யாரால் அசட்டை செய்ய முடியும் என்பது போல
அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அகாப்பே ஊழியம் பல வேர்களை ஊன்றி கிளைகளாய் வளர்ந்து நிற்பதை பார்த்து தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறோம். சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் வேறு பல நிறுவனங்களிலிருந்து மிகப்பெரிய பொறுப்புகளோடும் மிகப்பெரிய உதவி தொகையோடும் அநேக வாய்ப்புகள் போதகரை தேடி வந்தன. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின்படியாக தேவன் தந்த அகாப்பே திருச்சபையை மட்டுமே வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வந்தார். ஆரம்ப நாட்களில் தன்னுடைய ஊழிய தேவையே கடினமாக இருந்த போதும் கூட கைப்பிரதிகளை அச்சிட்டு பஸ் நிலையம், ரயில் நிலையம், ரோடுகள் என்று அநேகருக்கு நேரில் சென்று கொடுக்கும் ஊழியத்தையும் போதகர் செய்து வந்தார். இதற்காக பிரிண்டிங் மெஷினை வாங்கி போதகரே அச்சிடும் வேலைகளையும் செய்து வந்தார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்பது போல ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை முடித்து அதிகாலையில் பிரிண்டிங் பிரஸை பார்வையிட வந்தபோது அங்கு அச்சிட பயன்படும் அலுமினிய எழுத்துக்களை 2 சிறுவர்கள் 2 கோணி பைகளில் திருடி கொண்டிருப்பதை போதகர் கண்டு 2 சிறுவர்களை விரட்டி பிடிக்க முயன்றபோது ஒருவன் தப்பி ஓடிவிட்டான், ஒருவன் பிடிபட்டான். ஏன் இதை எடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது, பசி கொடுமை, இதை விற்று படுக்கையில் இருக்கும் தாய்க்கும் குடும்பத்தின் தேவைக்கும் பயன்படுத்துவோம் என்று சிறுவன் கூறியபோது இருதயம் உடைந்து இப்படிப்பட்ட சிறுவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. அந்த எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதுதான் அகாப்பே சில்ட்ரன் ஹோம். தொடர்ந்து சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட இணைக்கப்படாமலும் இருந்த திருநங்கைகள் மத்தியில் கிரமமாக ஊழியம் செய்வதற்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்ய ஊழியர்களை அனுப்ப தேவன் உதவி செய்தார். அகாப்பே பைபிள் திருச்சபை என்ற பெயருக்கு இணங்க வேத வசனங்களை மட்டுமே மையமாக வைத்து நம்முடைய சபை ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பித்தது. அநேகர் ஆலயத்திற்கு விசுவாசிகளாகி தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். எந்த ஒரு உலக சம்பிரதாயத்திற்கும் உலகத்தோடு ஒத்து போகாமல் தேவன் தனக்கு சரியென்று கொடுக்கிற காரியத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த நாள் வரை நமது திருச்சபையை போதகர் வழிநடத்தி வருகிறார். தன் வாழ்க்கையை எந்த ஆடம்பரமும் அலட்டிலும் இல்லாமல் உணவு முறையில் கூட எளிய முறைகளை கடைபிடித்து தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஊழியத்தை அமைதலோடு செய்து கொண்டு வருகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்ற வேத வசனத்தின்படி தாழ்வில் இருந்த நம் போதகரை தேவன் நினைத்ததற்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை சபையாக செலுத்துகிறோம். 40 வருடங்கள் ஊழியங்களை முடிக்கும் போது ஒரே ஒரு சிந்தனை நம்முடைய போதகரின் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த சிந்தனையை இப்போது பாடலாக கேட்கலாம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு
வார்த்தை கேட்டிடு உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும். அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். இந்த கனமான ஊழியத்தை எங்களை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் கைகளில் ஒரு நாளில் கொடுத்தீரே ஆண்டவரே.